வேதத்தின் மகத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடனே வரவேற்கிறேன். இந்த நாளிலே கேரளாவில் இருந்து உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் மகத்துவம், நீங்கள் யார்? நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களை தேவன் எப்படியாக தெரிந்து கொண்டார்? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனை குறித்து வார்த்தை சொல்லுகிறது. இவனுடைய வாழ்க்கை வரலாறு சம்பவம் நமக்கு தெரிந்ததை. ஆண்டவருடைய வார்த்தை சவுலை குறித்ததான ஒரு திட்டம் இருந்தது. அவன் முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாமுவேல் என்பவன் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் சவுலோ தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேடி அவன் சென்றவன். கழுதையை தேடி சென்றவனுக்கு ஒரு உயர்ந்த வாழ்வு இருந்ததை அறியாதிருந்தான். ஒருவேளை இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலே உயர்வை தேடி தேடி அலைகிறீர்கள். சவுலை போல கழுதையை தேடி அலைகிறீர்களோ? கவலை கொள்ளாதீர்கள். கழுதையை தேடினவன் தான் ஒரு நாளிலே ராஜாவாக மாறினான். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரமும் 10ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்று. இன்றைக்கும் கவலையோடு துக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் சவுலை போல இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையிலே வைக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த அபிஷேகம் காத்திருக்கிறது. நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்களா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? மீண்டும் சந்திப்போம்.